வேல் என் கையில கொடுத்தாங்க, நான் வாங்கினேன். அது தப்பா? அது தப்பா? கடவுளை நாங்க வெறுக்கல. என்ன தலைவரும் சின்னவரும் வேலோடு நிக்கிறாங்க. ரைட்டு, போடுறா பாட்ட. அழகென்ற சொல்லுக்கு முருகா. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். அத்தி எலெக்ஷன் முடிஞ்சதும் அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்களே, சரி நம்மளும் மாறுவோம். ஆமா ஆமா, சின்னவர் சொல்றது கரெக்ட். சனாதன தர்மத்தை ஒழிக்கணும். இந்தியாவிலேயே அனைவரும் விரும்பி வந்து வாழக்கூடிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு அமைதி பூங்காவாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆமா ஆமா, தமிழ்நாடு அமைதி பூங்காவா தான் இருக்கு. மக்கள் நிம்மதியா இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் கேடிசி நகரில் தீபக் பாண்டியன் என்ற தீபக் ராஜா வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சேலத்தில் அதிமுக நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவான்மையூரில் வழக்கறிஞர் ஒருவரை 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தது. இந்த கொலைகள் எல்லாம் முன்விரோதம் காரணமாக நடந்தது. தமிழ்நாடு இன்னும் அமைதி பூங்காவா தான் இருக்கு. சென்னை பெரம்பூரை சேர்ந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கை ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது. ஐயா, உடன்பிறப்பா இருந்துகிட்டு நாங்களும் எவ்வளவுதாங்க நடிக்கிறது. இவ்வளவு நடந்த பிறகும் தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு அமைச்சர் சொல்றாரு. எங்களாலேயே நம்ப முடியல. மக்கள் எப்படியா நம்புவாங்க? ஏதாவது பார்த்து பண்ணுங்க ஐயா.